தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2025. இந்த நாளிலே இறை வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதன்படியான வாழ்வை அமைத்துக் கொள்ள இந்த காணொளியை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் டிவைன் தமிழ் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று திருவையானது நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 31 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும், ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறையேசுவில் அன்பானவர்களே, மனிதர்களுக்குரிய பணிகளை செய்வதை காட்டிலும் இறை பணி ஆற்றுவது எவ்வளவு சவால்கள் நிறைந்தது என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இயேசு தான் வாழ்ந்த காலத்திலும் அத்தகைய சவால்களை மிக அதிகமாகவே எதிர்கொண்டிருக்கின்றார். அவரது உள்ளம் நொந்து புலம்பும்படியான அளவிற்கு நெருக்கடிகள் அவருக்கு இருந்திருக்கின்றன. இவை அனைத்தும் இருந்த பொழுதும் தனது பணி என்னவென்பதை அவர் உணர்ந்து கொண்டு அதன்படியான ஒரு பயணத்தை அமைத்து கொண்டதால் தான் ஏற்றுக்கொண்ட பணி வாழ்வை இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தகைய சவால்கள், நெருக்கடிகள், இடர்கள் வந்த பொழுதும் சிறிதும் ஓய்ந்து விடாமல் தனது பணிகளை முன்னெடுத்து சென்றார். இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு இறைவார்த்தைகளை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சவால்கள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையுமே நம்பிக்கையான முறையில் எதிர்கொண்டு அனைத்து இடர்களிலிருந்தும் விடுபட்டு வெற்றிகரமான வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இறைவார்த்தைகளின் துணையோடு வாழ்க்கை பயணத்தை முன்னெடுப்போம். ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் துன்பங்களுக்கு ஆறுதலாகவும் பயணத்திற்கு வழித்துணையாகவும் இருக்கின்ற அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் இவ்வளவு நாளும் எம்மை வழிநடத்தி அனைத்து துயர்களிலிருந்தும் எங்களை காத்து எங்களை பராமரித்து வந்த உமது கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வில் இக்கட்டான சூழல்கள் வரும்பொழுது உம்மை மறந்து உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் உம்மை மறுதலித்து வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வீராக. வாழ்க்கை பயணம் என்பது சவால்கள் நிறைந்தது, பிரச்சனைகள் நிறைந்தது. அந்த பிரச்சனைகளின் மத்தியில் தான் நாம் வாழ வேண்டும் என்ற மன உறுதியும் மன திடமும் எங்களுக்கு நிறைவாக இருக்கும்படியான அருளை அளித்தருள வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளின் துணை கொண்டு உம்மையே கதியென பற்றி கொண்டு வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற சவால்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தையுமே நாங்கள் எளிதாக கடந்து வர முடியும் என்பதை நம்பியிருக்கின்றோம். உம் மீது கொண்ட நம்பிக்கையினால், உமது வார்த்தைகளை பின்பற்றுவதனால் ஏற்படுகின்ற சவால்களிலிருந்தும் நாங்கள் விடுபட்டு வருவதற்கான மன உறுதியை எங்களுக்கு தாரும். எங்கள் சமூகத்திலே பிரச்சனைகளிலே உழந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கை பயணத்திலே பலவித கஷ்டங்களினாலும்
நோய்களினாலும் கடன் தொல்லைகளினாலும் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பாத நிழலிலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தாங்கள் எதிர்கொள்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு உம்முடைய அன்புக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக அளித்தருளும். உடல் மன ஆரோக்கியத்தை அனைவருக்கும் நிறைவாக தந்தருளும். உம்மையே கதி என்று நம்பியிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு உம்மிடம் எமது மன்றாட்டுகளை வேண்டுதலாக சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.